எஸ்எம்சி மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, எஸ்எம்சி மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் செப்டம்பர் மாதம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தேவைப்படுது, இன்னும் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு ஹெச்எம்ஸை வந்துட்டு சம்மந்தப்பட்ட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். யார் யாருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பட்டதாரி ஆசிரியருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். எஸ்எம்சி மூலம் நியமனம் செய்யப்பட்ட பள்ளியின் பெயர், நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியரோட பெயர், அவங்க எந்த பாடத்துக்கு நியமனம் செய்யப்பட்டாங்க அந்த டீட்டெயில்ஸு, செப்டம்பர் மாதம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செப்டம்பர் மாதத்துக்குரிய தேவையான பணம் எவ்வளவு, ஸ்கூலோட IFHRMS அந்த நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்கூலோட DDE நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்மந்தப்பட்ட தற்காலிக ஆசிரியரோட கையொப்பம் வந்து கேட்டிருக்காங்க. இது கூடவே அவங்களோட வருகை பதிவோட நகலையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதே போல் முதுகலை ஆசிரியருக்கும் கேட்டிருக்காங்க. சேம் டீட்டெயில்ஸ் தான் இவங்களுக்கும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தேவையான தகவலை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.